ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யாவுடைய திட்டமெல்லாம் வீணாக போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரம்யா பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளான் படி பார்த்திங்கன்னா அவங்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து அதே போல் பார்த்திங்கன்னா நடக்குமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம சண்முக வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆபத்துமே கூட நெருங்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருடைய ஆசையுமே எதிர்பார்ப்புமே. இப்போது அப்பா கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காரு. அதே போல் இப்போ நம்ம செண்பகவல்லியும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அலப்பறையை. ஏன்னா நீ தானடி வந்து வீட்டுக்கு அனுப்புன அந்த மனுஷனை, இப்போ அவர் வந்தே ஆகணும், கல்யாணத்தில் அவர் நின்று சிறப்பாக நடத்தி வைக்கணும், அவர் கையால் தான் தாலி எடுத்து கொடுக்கணும், சீக்கிரமாக வர சொல்லு, கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெத்தை அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம தான் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சோம், இப்போது மாமாவை இன்னும் கூட்டிகிட்டு வரல, சின்னாத்தானும் வரல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, இப்போது நம்மளும் வந்து இங்கே விட்டுட்டு போக முடியாது, போகணும் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பற்றிலாம் நம்ம அண்ணத்துடைய மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே போல் ஒரு பக்கம் பயமும் விழுந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து சின்னாத்தானும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போது கார்த்திகையும் கடத்துறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம ரம்யா. அப்போது மாமாவும் காணும், சின்னாத்தானும் காணும், 2 பேரையுமே வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அப்போது எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா மண்டபத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயமே வந்து வரது கிடையாது, அந்த மைண்ட் செட்டே கிடையாது. இப்போது எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பயங்கள் வந்து விழுந்துருச்சு. இப்போது கல்யாணம் பார்த்திங்கன்னா நிற்க போகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். அப்போது இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எப்படியாவது வந்து தெரியப்படுத்தணும் இல்லையா நம்ம ரம்யா, அப்போ தானே கல்யாணம் சிறப்பாக நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாயிலிருந்தே சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஏற்படுது. அப்போ தான் வந்து இது எல்லாமே வந்து உன்னுடைய பிளான் தானே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் அந்த இடத்துல செக் வைக்க போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரம்யாவில் தப்பிக்கவே முடியாது. அப்படி இருந்தும் இந்த கல்யாணம் எப்படி சிறப்பாக நடக்குது, 2 பேரும் எப்படி காப்பாற்றி நம்ம அண்ணன் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.